அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் அழகழகான கலரான கேலண்டர்கள், டைரிகள் இதெல்லாம் கிடைத்திருக்கும். இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் விரைவிலேயே கிடைக்க வேண்டும் என்று அந்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த புதிய கேலண்டர் இயரை தொடங்குவோம் நண்பர்களே. இந்த 2025 கேலண்டர் ஆண்டில் நிறைய ட்ரெண்டு மாறப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். முதல் ட்ரெண்ட் என்னன்னா, யாரையும் அவருடைய முழு பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது அப்படின்னு. இதனால் வரைக்கும் தமிழகத்தில் இருந்த ஒரு நடைமுறை என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பேரை சொல்லக்கூடாது, அவர்களுடைய பட்டப்பெயர் இல்லை அடைமொழி இதை சொல்லித்தான் அழைக்க வேண்டும், இப்படி தாங்க இருந்தது. அது எப்படின்னா, இந்த கட்சிக்காரங்க அவங்க கட்சி தலைவரை பேர் சொல்லுவாங்க, அந்த கட்சிக்காரங்க எதிர்கட்சி தலைவரை பேர் சொல்லுவாங்க. ஆனால் சொந்த கட்சி தலைவர் அப்படின் போது அந்த பட்டப்பெயரோட தான் கூப்பிடுவாங்க. இதுதான் வழக்கம். ஆனால் இப்போ அந்த ட்ரெண்ட் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, எதிர்கட்சி தலைவராக, அதாவது எதிர்க்க இருக்க ஒரு கட்சியின் தலைவராக இருந்தால் கூட அவரை முழு பெயர் சொன்னால் சில பேருக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரியுதுங்க. யார் இந்த மாதிரிலாம் பொங்கி எழுந்தது சார் அப்படின்னு கேட்குறீங்களா? வேணாங்க, கொஞ்ச நாளைக்கு இந்த யாரு சாரு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. என்ன எதுவும் கேள்வி கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன், நீங்களாக இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது அந்த பொங்கி எழுந்தவர் எப்படின்னா, முதல்ல ஒரு கட்சியில் இருந்தாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதை இப்படி எகிரிலாம் அது என்னன்னு தெரியல, அது ஒரு ட்ரெண்டு அப்படிலாம் பேசியிருந்தாருங்க. இந்த பேக்கரி கதையெல்லாம் சொல்லி ரொம்பவே ஒரு டெராகாட்ரியான விமர்சனம்லாம் பண்ணியிருந்தார் இன்னொரு கட்சியை பற்றி. இப்போ அந்த கட்சியிலேயே ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணதோடு இல்லாமல் அங்கே பதவி கொடுத்து அழகு பார்த்து வைத்திருக்கின்றார்கள். அதில் ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கல் அப்படின்னு. அந்த பழமொழிக்கு இதை உதாரணம் சொல்கிறதா, இல்லை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை தாங்கல் தலை அப்படின்ற வள்ளுவர் வாக்கின்படி நடக்கிறார்கள்னு சொல்கிறதா? அவ்வளோலாம் கடுமையாக அவதூறாக பேசியவர்களுக்கெல்லாம் பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னென்னா, இதை பார்த்துட்டு நாளைக்கு எல்லாரும் ஆஹா நாமளும் சும்மா போயிட்டு கட்சியில் வேலை செஞ்சால் நமக்கு பதவி கிடைக்காது, அதோட்டு நாமும் ஏதாவது கண்ணாவினான்னு பேசுவோம், அப்போ தான் கூப்பிட்டு பதவி கொடுக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது. அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ நம்ம தளபதி இல்லை பேர் சொல்லக்கூடாது, அது ஒரு கஷ்டம். அவர் ஆளுநரை, ஐயோ தளபதினா நீங்கள் உடனே முதலமைச்சர் நினச்சிக்காதீங்க, இப்போ புதுசாக வந்திருக்க விடுங்க, வேற வழியில் விஜய் அவர்கள் இவர் கவர்னரை போய் பார்த்துட்டு வராருங்க. பார்த்துட்டு வந்தவுடனே கவர்னர் மாளிகையிலிருந்து ஒரு செய்தி குறிப்பு வெளியிடுகிறார்கள். அதில் திரு சி ஜோசப் விஜய் அவர் கவர்னரை சந்தித்தார் அப்படின்னு அந்த செய்தி குறிப்பு கூறுகின்றது. உடனே அதாவது இங்கே கழுவி ஊற்றிட்டு அப்புறம் அங்கே போய் பதவி வாங்கினார் இல்லையா? ஆமாம், அவர் சொல்கிறார், பார்த்தீங்களா, இதுதான் பாசிச பாயாசம். விஜய் என்று பொதுவெளியில் அறியப்படுகின்ற இவரை ஜோசப் விஜய்னு சொல்கிறாங்க. ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கமலாலயத்தில் தான் அவங்க பாஜகவினரை சொல்கிறார் அவர். அவங்க தான் ஜோசப் விஜய்னு போடுவாங்க. ஆனால் கவர்னர் அலுவலகத்திலே என்ன போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பாசிச பாயாசம் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இன்னும் சிலரும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள். எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஒருவேளை இவ்வளோ ஆதங்கத்தோடு கேட்குறாருல, உங்களை விஜய்னு சொல்லாமல் ஜோசப் விஜய்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அது ஜோசப் விஜய்னு தானே சொன்னாங்க, சர்டிஃபிகேட்டில் அவருடைய ஒரிஜினல் நேம் அதாக தானே இருக்குது. இந்த பேக்கரி கதை மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ணிலாம் அதெல்லாம் இல்லை. சரி, அடுத்தது, நாளைக்கு என்னதான் இவர் பொங்கினாலும் ஒருவேளை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சு சிஎம் ஆயிடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் இப்படின்னு 2 விஷயம் இருக்குதுங்க. அப்போ அங்கே கவர்னர் என்ன பண்ணுவார், அவ்வளோதான், அதுக்கு மேலே அவர் நிறுத்திடுவாருங்க. அப்போ பதவி ஏற்றுக்கிறவர் அவருடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கிறபடி அந்த ஃபுல் நேமை சொல்லணும். அப்போ அவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு விஜய் நீங்கள் சொல்லிட்டு அவர் என்ன சொல்வார், சந்திரசேகர் ஜோசப் விஜய் ஆகிய நான், அதானே சொல்வார். அப்போ என்ன பண்ணுவீங்க, அவருக்கு பாசிச பாயாசம்னு சொல்லுவீங்களா? நாளைக்கு அந்த எலெக்ஷன் அஃபிடவிட் ஃபைல் பண்ணும்போது அந்த பேர் என்ற இடத்துல வேற என்ன போடுவாங்க, வெறும் தளபதின்னு போடுவாங்களா இல்லை விஜய்னு போடுவாங்களா? சி ஜோசப் விஜய் அவருடைய சர்டிஃபிகேட்டில் இருக்க நேம் தானே போடணும். அப்படி இல்லாட்டா அதுக்கப்புறம் யாராவது கேஸ் போட்டாங்கன்னா செல்லாதாயிடும் ஜெயிச்சது. அவருடைய ஒரிஜினல் நேமை சொல்றதுல உங்களுக்கு என்ன எரியுதுன்னு எனக்கு புரியல. சரி, இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். விஜய் என்று அறியப்படும் அவரை ஜோசப் விஜய்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பொங்குறாருல, உங்களுடைய இப்போதைய நடைமுறை என்ன?
உங்கள் கட்சி தலைவர்களை பட்ட பெயர் வச்சு தான் சொல்லணும். அவங்களுடைய பேரை சொன்னால் நீங்கள் உடனே கொதித்து எழுந்து விடுவீர்கள். அதே மாதிரி தானே அவங்க கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கும். அப்போ அவரை தளபதி இல்லை இளைய தளபதி அப்படி தானே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன அவரை விஜய்ன்றீங்க? அப்போ உங்கள் கட்சி தலைவரை பற்றி அதே மாதிரி பேர் சொல்லி அவங்க கட்சியிலேருந்து கூப்பிட்டா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அதாவது இந்த எதிர்கட்சிகள் ஒருத்தர் ஒன்றா சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு கலாச்சி விடுறாராம் ரொம்ப சௌகரியமாக. ஏங்க நீங்கள் தான் வந்து தாவேகா பாஜகவோட பி டீம் அப்படின்னு உங்கள் கட்சியில் நிறைய பேர் சொல்லினுக்கிறாங்க. அப்புறம் பி டீம்னு ஆகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணி என்னத்தை கலாய்க்க போகிறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? எதையோ ஒன்று பண்ணிக்கினே இருக்கணும். ஆனால் நாம் பண்ணுறது நம்ம கொள்கைக்கு எதிராக இருக்குதே, நாம் என்றைக்கோ பேசினதுக்கு எதிராக இருக்குதே, நாளைக்கு பேச போகிறதுக்கு எதிராக இருக்குதே, இன்றைக்கி பேசுகிறதுக்கு எதிராக இருக்குதே, இதெல்லாம் யாரும் கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா நமக்கு பகுத்தறிவு இல்லை, உண்மையான பகுத்தறிவு இல்லை. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கின்னு தலையாட்டின்னு இருக்கிறோம் பாருங்க, இதைத்தான் பகுத்தறிவு நம்பினுக்கிறோம் பாருங்க. அது வரைக்கும் 2025 மட்டும் இல்லை, 2075 வந்தாலும் நாம் இப்படியே தான் இருக்க போகிறோம், மாங்காய் மடையர்களாக, மாட்டு மந்தைகளாக. அடுத்தது இப்போ வந்து முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர்கள் நிர்வாகிகள் இவங்களே வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு ஆளுநர் தான் பொறுப்பு அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ரைட்டு, இதுக்கு ஆளுநர் பொறுப்பு, அவர் மேலே கேஸ் போட முடியாது, ஏன்னா கிரிமினல் கேஸ் எதுவும் போட முடியாது. ஆனால் இதே லாஜிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அப்போ அதுக்கு யார் யாரெல்லாம் பொறுப்பு அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்களே இல்லையோ, மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதில் ஒருத்தர் ரொம்ப அழகாக கேட்டிருந்தார். எத்தனையோ கிராமங்களில் மக்கள் நடப்பதற்கு சரியாக சாலைகள் இல்லை, அவங்க வந்து வண்டிகளில் அவங்க விளைவித்த பொருட்களை இதை சந்தைக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு சரியான பாதைகள் கிடையாது. ஏன்னா ரோடு நல்லா இருந்தால் மட்டும்தாங்க நம்ம வெண்டைக்காய் தோட்டத்தில் போட்டுக்கிறோம், அதை பறித்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வண்டி வருவாங்க. ரோடு நல்லா இல்லைன்னு போய் அவங்க ஊருக்கெல்லாம் யாரும் ஒரு ஆக்சிடென்ட் கட் ஆகிரும், அதை பாடியே கடகடன்னு ஆடி போகிறோம், எக்ஸ்ட்ரா காசு கொடுன்னுவாங்க. அப்போ என்ன ஆகுது? சுண்டக்காய் கால் பணம், சும கூலி முக்கா பணம்னு ஆகிடுது இல்லையா? அப்போ இந்த சாலைகள் கனெக்டிவிட்டி இதுதான் முக்கியம். அப்போ எத்தனையோ சாலைகள், கிராமத்து சாலைகள் இந்த மாதிரி வந்து பராமரிக்கப்படாத நிலைமையில் புதுசாக சாலை போட வேண்டிய நிலைமையில் இருக்கும்போது இந்த கண்ணாடி இடைப்பாலம் ரொம்ப அத்தியாவசியமா? இல்லை திருவள்ளுவர் மேலே அவ்வளவு ஒரு பற்றும் பாசமும் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எப்படிங்க? பற்றும் பாசமும் வந்து இந்த பாலம் போடுறதுக்கு மட்டும்தானா? அவருடைய குரலெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோமா? கள்ளுண்ணாமை, நான் வேற எந்த அதிகாரத்தையும் சொல்லலை, கள்ளுண்ணாமையை மட்டும் சொல்கிறேன் நான். என்னங்க இது? சரி விடுங்க, டாஸ்மாக் கடையில் வந்து வள்ளுவர் படம் பொறித்த இலச்சினை இல்லாமல் இருக்கு, அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட வேண்டியது தான். அப்புறம் அவருக்கு சிலை எடுத்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தருக்கு சிலை எடுக்கிறோம், அவரை வந்து நாம் வந்து போற்றி வணங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்ன கொள்கையை நம்ம ஏற்றுக்கணும். கொள்கையெல்லாம் அப்படி ஓரமாக வச்சுருங்க, வெறும் சிலை மட்டும்தான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் காவி அடித்தாயினா இல்லை பச்சை அடித்தானா மஞ்சள் அடித்தானா உங்களுக்கு என்ன வந்தது? அவர் கொள்கையை தான் நீங்கள் தூக்கி கடாசிட்டீங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு அரசாங்கமே முடிவெடுத்து விட்டது. கேட்டா ஐயோ மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னா, சரி நோக்கம் தானே, அப்போ செஞ்சுட்டு போங்க. யார் தடுத்தாங்க உங்களை? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க, வருமானம் வராது அப்படின்னு வைங்க. இந்த மாதிரி ஒரு வருமானம் தேவையா? இன்றைக்கு அரசாங்கமே வந்து இந்த மாதிரி வருமானம் பற்றவில்லை, நிதி பற்றாக்குறை சமாளிப்பதற்காக டாஸ்மாக் சரக்கு வித்து அதுலேருந்து வந்து வருமானம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதில் இன்னொரு தகவல், கேரளாவில் வந்து இந்த லாட்ரி அண்டு அங்கே ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க டாஸ்மாக்கு, அது சரியா ஞாபகம் இல்லை, அந்த சரக்கு விற்கிறாங்க இல்லையா, இந்த வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட 25% ஆஃப் தர் டோட்டல் ஏர்னிங்ஸ். அப்போ இந்த குடியும் பல குடும்பங்களை கெடுக்கின்றது, லாட்ரினால நாசமா போற குடும்பங்களும் எவ்வளோ இருக்குது. ஏதோ ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் லாட்ரியாவது அதை ஒழிச்சு கட்டினாங்க. இந்த ரெண்டு வருமானத்தையுமே நம்பி ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் வேற சொல்றாங்க பார்த்தீங்களா, கம்யூனிஸ்ட் வந்தால் நாடே நாசமாக போயிடும் சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் ஜிடிபி எவ்வளவு வளர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, பேரில் தான் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சின்னு பேர் வச்சுக்கிறீங்களே தவிர கம்யூனிஸ்ட கொள்கைகளால் நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ண முடியாது, எங்கேயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி என்னவோ தெரியல, கம்யூனிசத்து மேலே ஒரு புதிய ஒரு பற்று பாசம்லாம் வந்திருக்குது. அந்த கம்யூனிஸ்ட தத்துவங்களை அப்படியே தூக்கி பிடிப்பதற்காக படம்லாம் எடுத்து ஒட்டுனுக்கிறாங்க. அட்டர் ஃப்ளாப்பாக ஓயிடுச்சு. உடனே வந்து சில பேர் பொங்கி எழறாங்க பொது வெளியில். என்னது இது? எப்படி ஒருத்தர் சொல்கிறார்,
அமரன் படம் குப்பையம், அந்த படம்லாம் வந்து கோடிக்கணக்கில் வசூலிக்குது. இந்த மாதிரியான சித்தாந்த படங்கள், எப்பா உன் சித்தாந்தத்தை பரப்பணும் அப்படின்னு சொன்னால் நீ உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் கட்சியில் இல்லை உங்கள் அலுவலகத்தில் காசு செலவு பண்ணி 10 பேரை கூட்டியாந்து சித்தாந்தத்தை சொல்லி கொடு. எங்கள் கையில் காசு வாங்கிட்டு நீ என்ன எனக்கு சித்தாந்தத்தை சொல்லி கொடுக்கறது? இதுனா டியூஷன் ஃபீஸா? எனக்கு என்ன தலையெழுத்தா? நாங்கள் கேட்டோமா, ஐயோ எனக்கு இந்த சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுங்கோ, இதை வச்சு தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறோம் அப்படின்னு. சரி, நீங்கள் இவ்வளோ கம்யூனிஸ்ட சிந்தனைய சித்தாந்தத்தை பற்றி பேசினுக்கிறாங்களே, அப்போது அந்த படம் எடுத்தாங்களே, ஒருவேளை அந்த படத்தில் லாபம் வந்திருந்தால் அது எப்படி அந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பணியாளர்களுக்கும் ஹீரோலேருந்து கடைசியாக கிளாப்பு கட்ட அடித்தவங்க வரைக்கும் ஒரே மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்களா? சரி, லாபம் வரல, படம் ஊற்றிக்கிச்சு. இப்போ அந்த கேள்வி வந்து ரிடண்டன். ஆனால் இப்படி கேட்கவா, அந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி சம்பளம் தான் கொடுத்தீங்களா? சொல்லப்போனால் கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு அதில் வேலை செய்கிறது யாருன்னா அந்த ட்ராலி தள்ளுறவங்க, இவங்கள்லாம் தான். மற்ற ஹீரோ மற்ற நடிகர்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கடுமையான உடல் உழைப்பு கிடையாது. ஹீரோ எவ்வளோ சம்பளம் ஊற்றிங்க, மற்றவங்களுக்கெல்லாம் என்ன சம்பளம் ஊற்றிங்க? என்ன டொலர்ஸ்? கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிற படம், அதுலேயே வந்து அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்களாம் வந்து படம் எடுத்துருக்கிறீங்க? யாரை ஏமாத்துறதுக்கு? உங்கள் டைரக்டர் எவ்வளோ வாங்கியிருப்பார், அந்த ஹீரோ எவ்வளோ வாங்கியிருப்பார், மற்ற நடிகர்கள் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட சித்தாந்தங்களுக்கு அப்பாற்பட்டது இல்லையா? இதுதான் முதலாளித்துவம் அப்படின்றது. முதலாளித்துவத்தை ஃபாலோ பண்ணிக்கின்னு கம்யூனிசத்தை எங்கள் தள்ள கட்ட நினைக்கிறீங்களே, இது எப்படி இதுன்னா நல்ல சரக்கெல்லாம் நீங்களே வச்சுக்கின்னு அழுகி போனதெல்லாம் எங்கள் தலையில் கட்டுற மாதிரி இருக்குது. கவலைப்படாதீங்க, இதெல்லாம் வேலை போவாது. நஷ்டத்தில் தான் நீங்கள் மறுபடியும் சிக்கிக்கணும். கம்யூனிசம் மட்டும் இல்லை, கம்யூனிச சித்தாந்தத்தை வச்சு படம் எடுத்தாலுமே வந்து அது ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படின்னு நிரூபித்த தமிழ் மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. இதே ட்ரெண்டு இந்த 2025 கேலண்டர் முழுக்க தொடரணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இப்போ அந்த திருவள்ளுவர் பாலத்துக்கு வருவோம். தமிழகத்தில் வந்து எவ்வளோ இடங்களில் சாலைகள் போடுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த பாதை தேவையா அப்படின்னா இந்த கேள்வி நியாயமாகத்தான் இருக்கின்றது. இப்போது இதனால் என்ன சாதிக்க போகிறீங்க? இதுதான் வந்து ஒரு காலகட்டத்தில் சந்திரபாபு நாயுடு அவர் ஆக்சுவலாக எல்லாரையும் கவனிச்சிக்கினாரு. ஆனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது, ப்ராமினன்ஸ் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடி செக்டார், அந்த மெட்ரோ சிட்டிஸ், இந்த சக்ஸஸை மட்டுமே போர்ட்ரே பண்ணதுனால அந்த ஏழை எளிய அடித்தட்டு மக்கள், விவசாயிகள் அவங்கெல்லாம் வந்து ஏலினேட்டட் மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அவர் வந்து தோற்று போனார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே பாதையில் தான் திமுக போயின்னுக்கிறாங்க. இதுதான் இப்போ மக்களுக்கு ரொம்ப அவசியமா? எத்தனை பேர் வந்து நான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கேட்ட மாதிரி எத்தனை பேர் மெட்ரோவில் போகிறாங்க அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். பட் அந்த பாதையில் எத்தனை பேர் போகிறாங்க? ஆனால் பாதையே இல்லாமல் எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? சரி, அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று கட்டினீங்களே, அப்படியே கண்டுக்காமல் ரைட்டுங்க, யாரோ ஒரு அமைச்சர் போனார் திறந்து வச்சார் இல்லாமல் அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அப்போ எங்கள் தெருவில் ரோடு சரியில்லை, அதில் வந்து கடக்க முட்டக்குன்னு சைக்கிளில் போயிட்டு ஊழ்ந்து வாடுறேன் அப்படின்னா அப்போ எனக்கு டக்குன்னு உரைக்குமா உரைக்காதா? இங்கே ஒரு ரோடை காணோம், அங்கே கண்ணாடியில் போட்டுனுக்கிறாங்களாம், எனக்கு வைத்தறிச்சல் வருமா வராதா? இதுதான் மக்களிடமிருந்து ஒரு ஆட்சி அந்நியப்பட்டு போவது எப்படி அப்படின்னா இதெல்லாம் தான் கற்றுக்கணும் நம்ம. நண்பர்கள் அனைவருக்கும் நல்ல நல்ல கேலண்டர்கள், டைரிகள் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு மறுபடியும் ஒரு முறை நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் என்ன கேலண்டர் கட்சின்னு சார், அவர் தான் லண்டனையே ஓடிவிட்டார். அவர் இருந்த வரைக்கும் புது கேலண்டர் இல்லாட்டா கூட அட்லீஸ்ட் பழைய கேலண்டராவது யாராவது செகண்ட் ஹேண்டில் தேர்ட் ஹேண்டில் குத்துந்தாங்க. இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு. என்ன கேலண்டர் கட்சி என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களில் சில பேர் அப்படியே மனசில் வருத்தப்படுறது உங்கள் மைண்ட் வாய்ஸாக எனக்கு கேட்குதுங்க. சரி விடுங்க, அதுக்கும் வந்து ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு நம்புவோம். அதுக்கப்புறம் சில பேர் இன்னிலேருந்து நான் டைரி எழுதுவேன், இன்னிலேருந்து வாக்கிங் போவேன், இன்னிலேருந்து நான் ஜிம் போவேன், இன்னிலேருந்து இந்தந்த பழக்கத்தெல்லாம் விட்டுருவேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கலாம். சாயங்காலத்துக்குள்ளே அந்த சபதம் என்ன ஆச்சு அப்படின்றதே கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க. அண்டு நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், இந்த புத்தாண்டு ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டால் எந்த வருஷமுமே ஐ வில் நெவர் டேக் எனி ரெசல்யூஷன், இதான் என்னுடைய ரெசல்யூஷன் அப்படின்னாரு. இது ஒரு பேரடாக்ஸாக தெரியல? சரி, யோசிச்சு வைங்க. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.